ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வளகாப்புங்க. என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு தான் இன்றைக்கி வளகாப்பு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது தம்பி ஒய்ஃபு, இது தம்பி. ஒவ்வொரு முறைப்படி பண்ணுவாங்கங்க ஒவ்வொரு சைடில். இப்போ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சேரில் தான் உட்கார வைப்போம். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா மணக்கட்டை போட்டு அதில் தான் உட்கார வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாய் மாமா தான் பொண்ணுக்கு வளகாப்பில் மாலை போட்டு விடுவாங்க. என்னோட அம்மா தான் முதல்ல நலுங்கு வைக்கிறாங்க. சந்தனமெல்லாம் பூசி விட்டுட்டு, இங்கே சந்தனம் குங்குமம் பூசி வளையல் போடுவாங்க. வளையல் போடுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தாய் மாமாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த வளையல் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த காப்பு இருக்குது பார்த்தீங்களா, வேப்பிலை காப்பு இருக்குல்ல, அந்த வேப்பிலை காப்பு ரெடி பண்ணிப்பாங்க. என்ன தான் வெள்ளி தங்கத்தில் காப்பு போட்டாலுமே எங்கள் சைடில் ஃபஸ்ட்டு அந்த வேப்பிலை காப்பு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதை தான் போடுவாங்க. இப்போ அந்த பொண்ணோட தாய்மாமா தான் என்னோடய நாத்தனாரோட தாய்மாமா ஒய்ஃப் தான் அந்த வேப்பிலை காப்பு போடுறாங்க. போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய அம்மா இது போடுவாங்க, வளையல் போட ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அனுஷா லைஃப் ஸ்டைல். இதில் நிறைய கண்டென்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா என் நாத்தனாரோட அத்தை நாத்தனாரோட அத்தை நலுங்கு வைக்கிறாங்க. தாய்மாமா பொண்டாட்டி அவங்க தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் கூப்பிடலங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ் மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். அதுவும் அவ்வளோ வெயில் இந்த சைடுங்கெல்லாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா அப்பா கேம்ப் தான் நியர்பை பாண்டிச்சேரி நியர்பையில் இருக்கிறாங்க. இவங்களும் காப்பு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேப்பிலை காப்பு போட்டோன்னா இது அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வளையல் அதான் வளகாப்பு வளையல் போட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறது குறைச்சிக்கோங்க. வெளியில் போகிறவங்க கொடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் அப்படி வெயில் அடிக்குது. கொஞ்சம் வெயிலுக்கு போயிட்டு வந்தாலே எல்லாருக்கும் அவ்வளோ வேர்க்குரு வந்துடும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. மண்டை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சுடுது வெயிலில். இப்போ 7 வகையான சாப்பாடு. நாங்கள் 7ஆம் மாதம் வளகாப்பு வச்சோம். அதனால் பார்த்திங்கன்னா 7 வகையான சாப்பாடு நாங்கள் செஞ்சுருந்தோம். அதில் 6 வகை சாப்பாடு, ஒன்று ஸ்வீட்டு செஞ்சுருந்தோம். சில பேர் வெஜ் ஃபுல்லாக நான்வெஜ் போடுவாங்க அந்த 7 வகையான சாப்பாடோடு சேர்த்து. நாங்கள் வெறும் சாதத்தோட இந்த 7 வகையான சாதத்தோடையே முடிச்சுக்கிட்டோம். இது பொண்ணோட மாமா, தாய் மாமா அவங்க இது பண்ணுறாங்க. அது முடிச்சுட்டு அவங்க பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் அச்சதை போடணும். 2 பேர் அச்சதை போடுறாங்க. அடுத்து நாத்தனார் வைக்கணுமா. நாத்தனார்னால் அது என்னோட தம்பினால் நான் அக்கா அவனுக்கு, அதனால் நான் நலங்கு வைக்கிறேன். இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்க சென்னையில் இருக்கிறனால அவங்களால வர முடியாது, அதனால் நான் வைக்கிறேன். நம்ம சேனலை பற்றி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் போடுறேன். யாருக்குன்னா அதை பார்க்கணுன்னா நான் இதில் பின் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக கார்டில் பண்ணுறேன், கார்டில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து நம்ம ரெமெடியை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது, நல்லா முடி வளரும். இப்போ நான் காப்பு போட்டு விட்றேன். சில பேர் காப்புன்னுவாங்க, சில பேர் வளையல்னுவாங்க. நாங்கள் காப்புன்னு தான் சொல்லுவோம், வளையல் சொல்ல மாட்டோம். அதனால் சாதம் நான் ஊட்டி விட்றேன். தம்பிக்கும் ஊட்டிவிட சொல்லி சொன்னாங்க, அதனால் அவருக்கும் ஊட்டி விட்டேன். இது அம்மா வீட்டு சாங்கியப்படி இந்த மாதிரி அந்த அம்மி கல் இருக்குல்ல, அந்த கல் இதை வச்சு பண்ணுறாங்க. அதில் குங்குமம் மஞ்சள் நல்லா தடவிட்டு குங்குமம் வச்சு பண்ணுறாங்க. இது சித்தி, எங்கள் அம்மாவோட சித்தப்பா பொண்ணவங்க, அவங்க வளையல் போட்டு விடுறாங்க.
போட்டு அவங்க வந்து அர்ச்சதை பண்ணி விடுறாங்க. நான் வந்து அர்ச்சதை பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து பெரியவங்க தான் அர்ச்சதை போட்டு விடணும், நம்ம போடக்கூடாது. அதனால நான் போடலை. இது வந்து பாட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட புள்ள, புள்ளையோட புள்ள, புள்ளையோட புள்ள, அந்த மாதிரி 4 தலைமுறை வந்து பார்த்தவங்க. அம்மம்மா, அம்மாவோட அம்மாவும் இவங்களும் வந்து அம்மாவோட அப்பாவும் இவங்களோட வீட்டுக்காரர் வந்து அண்ணன் தம்பி. பாட்டிக்கு எப்படி 80 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து அக்காவோட த வீட்டுக்காரோட தம்பி, என்னோட அத்தை பையன். நாங்கள் எங்கள் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மச்சான்னு சொல்லுவோம். அவர் வந்து பொண்ணுக்கு வந்து அண்ணன் முறைனால அவர் வந்து நலுங்கு வச்சு அச்சதை போடுறாங்க. ஏன்னா அவரோட இவங்க பெரியவங்கனால இவங்க வந்து அந்த அச்சதை போடலை. நம்ம வந்து அந்தளவுக்கு வயசு இல்லாதனால நம்ம போடக்கூடாது. இது வந்து என்னோடய அக்கா பெரியம்மா பொண்ணு, அது வந்து மச்சான். அவங்க வந்து 2 பேரும் நலுங்கு வைக்கிறாங்க, வச்சு வளையல் போட்டு விட்றாங்க. இது வந்து அக்காவோட பிள்ளை இவங்க. மொத்தம் 7 பேர் கணக்குப்படி வந்து 7 பேர் மட்டும் வளையல் போட்டுட்டாங்க. நாங்கள் வந்து தட்டில் பார்த்திங்கன்னா அது ரிட்டன் கிஃப்ட் மாதிரி தட்டு சில்வரில் தட்டு, அப்புறம் ஒரு வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, ஒரு பூவு வச்சு அதில் மொத்தம் 5 இதாக வந்து கொடுத்துருந்தோம். இவங்க வந்து நெய்பர் இவங்களும் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. அதனால் இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து வைக்கிறாங்க ஆண்டி. அப்புறம் வந்து பொண்ணோட அத்தையும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வந்து ஆரத்தி கலக்கி வெளியில் கொண்டு போய் பொண்ணோட அத்தை வந்து போடணும். ஏன்னா இது கழிச்சு கொண்டு போய் வெளியில் ஊற்றுறாங்க. நாங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 10:45 11:45 அந்த டைமில் தான் வந்து வளைகாப்பு வந்து நடத்தினோம். அப்புறம் வந்து காலைல 8:30க்கு தான் இருந்துச்சு. அது ரொம்ப ஏர்லியாக வந்து எல்லோரும் வரமாட்டாங்க, நம்மளும் சமைக்கணும் கொள்ளணுன்ட்டு இது அம்மம்மா காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. என்னோடய தம்பி வந்து நலங்கு வைக்க மறந்துடுறான். அவன் ஆசைக்காக அவனோட ஒய்ஃபுக்கு வைக்கணுன்ட்டு என் தம்பி வந்து வைக்கிறாங்க. 2 பேரும் லவ் மேரேஜ் தான். என்னோட தம்பியும் நாத்தனார் ரிலேஷன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில்